பெரிய அளவுல எண்ணங்கள் கூட, அதுல எண்ணங்கள் கூடுதலாக நம்மளுக்கு இருக்கிறது அர்த்தம். இப்ப கலாச்சார ரீதியாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி போயிருக்கிறோம். கலாச்சார ரீதியாக மொழியாக இருந்தாலும் இருக்கும். அதை விடுங்க, நம்ம வந்து கேலண்டர், இந்த கேலண்டர் இது யாரு கேலண்டர்? கிறிஸ்தவ கேலண்டர். விளங்குதா? கிறிஸ்தவ கேலண்டர் தான் அது. அந்த கிறிஸ்தவ கேலண்டர் எவ்வளவு பிரபலியமாக சர்வதேச ஒரு இந்த உலகத்துல 40 லட்சம் கேலண்டர் இருக்கு. விளங்குதா? ஆனா இந்த கிறிஸ்தவ கேலண்டர் தான் உலகம் ஃபுல்லாவே தெரியும். இந்த ரமலான் முஹர்ரம் என்ற நோம்பு, ரமலான் என்ற நோம்பு, அந்த பெருநாள் ஹஜ்ஜி 2 நாள் இல்லைன்னா 6 மாசமே ஞாபகம் முடியாது. இப்போ முஹர்ரம் பண்ணி ஞாபகம் முடியாது. ஆரம்ப முஹர்ரம் நோம்பு வந்து அப்படிங்கிறது முஹர்ரம் ஷவ்வால் ஞாபகம் இருக்கு. எண்ணி பார்ப்போம், ஒரு 20 நாளைக்கு நோம்பு வந்து அப்படி முஹர்ரமா தான் இருக்கும், ஷவ்வாலா தான் இருக்கும். இப்படிதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதே ஒழிய வேற ரஜப் ஷஅபான்ல கேட்டு பாருங்க, இது என்ன மாசம் தெரியாது. ரஜப் ஷஅபான்லாம் தெரியாது. காரணம் என்னன்னா எல்லாமே நிலைமைதான். கலாச்சாரம் முடிஞ்சு போய்க்கிறது பார்க்கணும். கலாச்சாரம் முடிஞ்சு போய் அவன் வந்து அதுல போட்டிருக்கிற ஆட்டை அந்த கேலண்டர்ல போட்டு அதெல்லாம் ரோம தெய்வங்களோட பேர்கள், மன்னர்மாரோட பேர்கள், அதெல்லாம் ஜூலை, இந்த ஜூலியஸ் சீசர், இதெல்லாம் அந்த பேர்கள்லாம் திணிக்கப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்ணி கொடுக்கிறோம். இப்ப கலாச்சார ரீதியாக எல்லா விஷயத்திலும் உலகத்தை ஒரு கிறிஸ்தவ மயமாக்குதல் என்கின்ற அந்த விஷயம் நடந்துகிட்டு தான் வருது. கிறிஸ்தவ மயமாக்கலுக்கு எதிராக நான் எழுதுறோம். கிறிஸ்தவ மயமாக்கலுக்கு எதிராக எழுதக்குள்ளே என்னது, அதே பொதுமக்கள் தான் வாசிக்கிற பெரும்பாலும் சந்திக்கு. அப்ப சாதாரண மக்களுக்கு தான் எழுதுறாரு. இருந்தாலும் ஒரு ரெண்டு சொல்றது போடணும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு வருகிறது என்றால் இதுதான் அடிப்படை காரணம். நோய் நம்மளுக்கு அந்த கலாச்சாரத்தை எதிர்க்கின்றவர்களையும் நிறைய விருப்பம் இருக்கு அந்த கலாச்சாரத்தை பற்றி. அதுல ஒரு ஆசை நம்மளுக்கு என்னது, அவங்களோட அப்படி போகணும் என்பதில் ஒரு ஆசை என்னது நம்மளிடத்துல இருப்பதை பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் பேசுகின்ற பொழுது கூட, அதாவது ஆக்டிங்லையும் கூட நிறைய பேருக்கு வந்து இப்படி சுட்டி காட்டுவதை விட இப்படி காட்டுவது ஒரு யூஸ் சொல்லுங்க. தெரியுமோ, லெஃப்ட் ஹேண்ட் அவன் கூட யூஸ் பண்றான், இப்படிதான் செய்யறான், அவன் யூஸ் பண்றான். அதனால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். வலது வந்து என்னது, அது அவனுடைய இயல்புலையும் ஒரு சைக்கோவா செய்யறான். அந்த மனிதனை மாற்றி கட்டிக்கிறான். வேக்கத்தை உலகத்தை உழவு பண்ணலையா இவன் உள்ளத்துல ஒரு பிற்போக்குவாரம். அதுதான் சொல்றது, அதான் பிற்போக்குவாரம். பிற்போக்குவாரம்னா ஒரு முன்னேற்ற ஐடியாவே இல்லை, முன்னேற்ற ஒரு ஐடியாவே இல்லை, எல்லாமே என்னது பிற்போக்குவாதம் அப்படின்னு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம்? மனிதனுடைய கலாச்சாரம் இஸ்லாத்தை விரும்பாமல் போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சகோதரர்களே, நாங்கள் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் மொழி. மொழி ரீதியாக நாங்கள் வைத்திருக்கின்ற போகம் முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் விஷயத்துல அதான் விரும்புகிறோம். ஸ்கூல்ல நீங்க போடுறாலும் என்ன விருப்பம் சொல்லுவோம், எவ்வளவு பெரிய பில்டிங் நீங்க கட்டி போட்டாலும் சரி, இன்டர்நேஷனல் ஒரு சொல்ல அது இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கு மரியாதை இல்லை. அது என்ன பெரிய மகா வித்தியாலயம், மத்திய கல்வி சரி, எதுக்கு மரியாதை தெரியுமா? இன்டர்நேஷனல் அப்படின்னு போட்டா அது ஒரு மரியாதை. இன்டர்நேஷனல் சர்வதேசம், அது ரெண்டு குச்சி, 2 தட்டு இருந்தால் போதும், ஒரு தட்டு இருந்தால் போதும். இன்டர்நேஷனல் சொல்லுக்கு ஒரு மரியாதை. ஆனால் உண்மையிலே சொல்வதாக இருந்தால் இந்த இன்டர்நேஷனல் என்ற அந்த சொல் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? வெளியூர்ல படிக்கிறாங்க முஸ்லிம் பிள்ளைகள், அன்னை கொரின் பிள்ளைகள். உதாரணம் சவுதியில இருக்கிறாங்க, சவுதியில் இருக்கிற நேரத்தில் ஸ்ரீலங்கா பிள்ளைகள் அங்கே, அதுக்கு தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பேர் வந்துச்சு. இன்டர்நேஷனல் பேர் வந்தது காரணம், இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அமெரிக்காவில் படிக்கிறாங்க இல்ல, அமெரிக்காவில் படிக்கிறாங்க இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்க தான் படிக்கிறான். இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு ஸ்கூல்ல 5-6 பேர் படிக்கணும். சொல்லுவாங்க சிலபஸ் வந்து என்னது, நாங்க சிலபஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ், இன்டர்நேஷனல் சிலபஸ் இல்ல, இங்கிலீஷ் சிலபஸ். அவன் அங்கிருந்து யூகேல இருந்து அந்த சிலபஸ் போட்டு எடுத்து இங்க ஃபாலோ பண்ணுவான். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ன தெரியுமா, உள்நாட்டுல படிக்கிற இடத்துல வெளிநாட்டுக்குள்ள வேலை செய்யுது. ஸ்ரீலங்கால போட அங்க படிக்குது, அந்த அதுக்கு தான் இன்டர்நேஷனல் அந்த பேர் கொடுத்திருப்பான். அங்க என்ன செகண்டரி ஸ்கூல், அங்க அவன் நாட்டில் பாருங்க, அது ஒரு செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, உள்ளவர்களுக்கு நம்ம சொந்த மொழியால படிக்காம இன்னொரு மொழியால படிக்க போய் விளங்குகின்ற அந்த வாய்ப்பு குறைஞ்சிட்டு வருது. என்ன செய்யுது, கல்வியாளர்கள் சொல்றதுனால விளங்குகின்ற வகை சொந்த மொழியால விஷயங்களை வழங்குறது, இன்னொரு மொழியால வழங்குறதுக்கு டிரான்ஸ்லேஷன் நடக்குது. நீங்க தமிழ்நாடு